கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் 2024 மே மாதம் 4 சனிக்கிழமை. இந்த காலவெளியிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் காலவெளியிலையும் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காரியத்தை வேத புத்தகத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 44 வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சத்தியம், வசனத்தை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு வேத வசனத்தை கேட்பதை அநேகர் தவிர்க்கிறார்கள். வேத வசனத்தை நாம் கண்டிப்பாய் கேட்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு தேவனால் அனுப்பி வைக்கப்படுகிறார். கொர்நேலியு தன்னுடைய வீட்டார், தன்னுடைய சிநேகிதர், அயல் வீட்டுக்காரர் எல்லாரையும் தன் வீட்டிலே வரவழைத்து பேதுருவுக்காக காத்து கொண்டிருக்கிறான். பேதுரு அங்கே வந்த பொழுது அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று புரிந்து கொண்டு அங்கே கூடி வந்த புறஜாதி ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனத்தை பிரசங்கிக்கிறான். இயேசு யார், எதற்காக வந்தார், பூமியில் என்ன செய்தார் என்பதை மிக தெளிவாக அங்கே பிரசங்கிக்கிறான். இதை ஜனங்கள் கேட்கிறார்கள். பாருங்கள், அந்த இடத்துல பேதுரு அவர்களுக்காக ஜெபித்ததாகவோ பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவரிடத்தில் சொன்னதாகவோ சொல்லப்படலை. ஆனால் இயேசுவை குறித்தும் அவன் பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்தும் பேசும்போது அதை ஜனங்கள் கேட்டார்களாம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், எந்த அளவுக்கு இயேசுவை குறித்து நீங்கள் கேள்விப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அல்லது இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? வேத வசனத்தை அதிகமாக நீங்கள் கேட்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கே யாராவது விடப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். வேத வசனத்தை கேட்பதற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். வசனத்தை கேட்பது எத்தனை மேன்மை தெரியுமா? ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டாலே முதல் ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆமேனா? ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கு பகலில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குமோ வேத வசனத்தை கேட்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். வேத வசனத்தை எப்படி கேட்கலாம்? உண்மையான சத்தியத்தை இன்றைக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறார்களோ, பிரசங்கிக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறேன். இன்றைக்கி நிறைய உபதேசங்கள் தவறாக வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கேட்டு உங்கள் ஆத்துமாவை கெடுத்துறாதீங்க. உண்மையான உபதேசத்தை யார் போதிக்கிறார்களோ, வேதத்தில் சொல்லப்பட்டபடி யார் போதிக்கிறார்களோ அந்த வார்த்தையை கவனமாக நீங்கள் கேளுங்க. பரிசுத்த ஆவியினால் நிச்சயமாக நிரப்பப்படுவீர்கள். ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவெளியிலேயும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு வேத வசனத்தை அதிகமாக கேட்கணும்னு சொல்லி இந்த காலவெளியை தியானித்திருக்கிறோம். வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தை அதிகமாக கேட்டு நீர் அருளுகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.